இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தப்பா, நீங்க என்ன இப்படி ஆங்கிரியா பாக்காதீங்க. எனக்கு ரொம்ப ஃபியரா இருக்குது. இப்ப என்ன, நான் சத்தியம் பண்ண நீங்க நம்புவீங்களா? இருங்க, இப்பவே மாமா அக்கா மேல சத்தியம் பண்றேன். மாமா வேணா, ஹைட்டா இருக்காரு, இவர் செட் ஆக மாட்டாரு. நம்ம ஹைட்டுக்கு அக்கா தான் கரெக்ட். அக்கா கையடுறா. ஏன் மேலே போய் சத்தியம் பண்றியா? கைய உடைச்சு ராஸ்கல். அக்கா, இப்போ நான் வேற யார் மேலக்கா சத்தியம் பண்றது? பக்கத்துல சித்தப்பா தான் இருக்காரு. சித்தப்பா, சாரி சித்தப்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் ஒரு ஓட்டவாகி, என்கிட்ட சொன்னா நான் எல்லார்கிட்டையும் பிளக்குன்னு வளரிடுவேணும்னு நினைச்சாங்களோ என்னவோ. என்கிட்ட எதையுமே சொல்லல, எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. உங்களுக்கு எப்ப உண்மை தெரியுமோ அப்பதான் எனக்கும் உண்மை தெரியும். உங்களுக்கு எப்ப ஷாக் ரியாக்ஷனோ அப்பதான் எனக்கும் ஷாக் ரியாக்ஷன். வேணும்னா டைரக்டர் கிட்டயே கேட்டு பாருங்க. கடவுளை சொன்னேன்க்கா, நானே அவன் ஒரிஜினல் சிங்கப்பூர் சிங்கார வேலை நினைச்சு அவன் கிட்ட போய் வேலையெல்லாம் வேற கேட்டேன். அவ்வளவு தத்ரூபமா நடிச்சு என்ன ஏமாத்திட்டாங்க. அப்போ உனக்கு இந்த செக் வேணாம். அப்ப நான் கிழிச்சு போட்டுறேன். ஏண்டா, நீதான் இப்ப அன்பு மட்டும் போதும் சொன்ன, அப்புறம் செக்கை கிழிக்க போனா இப்படி பதற. இப்ப எதுக்கு நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க? இல்ல, இந்த செக்க உருவாக்குறதுக்கு எவ்வளவு உழைப்பு தேவைப்பட்டிருக்கும், அத போய் கிழிச்சு போட்டா அந்த உழைப்பு வேஸ்டா போயிரும்ல. எது? இந்த செக்கை உருவாக்குறதுக்கு உழைப்பு தேவைப்பட்டிருக்கும், அதெல்லாம் வேஸ்ட் ஆடும். போ, இந்த செக்கை அடிக்கிறதுக்கு என்னடா உழைப்பு? உனக்கு வேணா விட்டுறா. ஐயோ, பிடிட்டானே. ஆனா சொல்லிட்டு செக்க என்னடா? இல்ல, நீ இத அன்பா கொடுக்கும் போது நான் அதை வேணான்னு சொல்லி உன் மனச காயப்படுத்த விரும்பல, அதனால. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, நீ வேணா சொன்னனால எனக்கு 50,000 மிச்சம் தான். நீ இப்ப இப்படிதான் சொல்லுவ, அதுக்கப்புறமா ஐயோ இப்படி சொல்லிட்டோமே, ஐயோ இப்படி சொல்லிட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்படுவேன். அதனால நானே வச்சுக்கிறேன். நான் வருத்தப்படுவேன். ஆமா மாப்ள, என்ன சர்ப்ரைஸ் நான் கெஸ் பண்ணட்டுமா? கெஸ்லாம் பண்ணவனா? அத மெயில் அனுப்பிச்சிருக்கல, எடுத்து படி. பரவாயில்ல, நீ எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க போற, கரெக்ட்டா? அதை எதுக்கு மெயில்ல பார்த்து சொல்லணும்? உன் வாயாலே சொல்லிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ல. மிஸ்டர் குலபுதம், நான் உங்களுக்கு பதவி உயர்வு தான் கொடுக்க போறேன். நீங்க எப்படி கெஸ் பண்ணீங்க? நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறது ரெசிக்னேஷன் மெயில். சுசி கணேசனுக்கு மெயிலா? நல்ல காமெடி, நான் அப்புறமா சிரிக்கிறேன். சரி சரி. ரெசிக்னேஷன் லெட்டர்னா நீயா விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு சுயமரியாதையோட உன் கைப்பட சைன் பண்ணி இந்த கம்பெனி விட்டு போறேன்னு எழுதி கொடுக்கிற லெட்டர். மாப்பிள, எனக்கு அப்படியெல்லாம் ஐடியா எதுவும் இல்லையே மாப்பிள. அப்படியா? அப்ப உனக்கு ஆப்ஷன் 2 இருக்கு. என்னது? அது டெர்மினேஷன் லெட்டர். ஜெமினி கணேசன் லெட்டர்னா? இதுவும் நல்ல காமெடி, இதுக்கு நான் அப்புறமா சிரிக்கிறேன். ஓகே, குட் பாய். டெர்மினேஷன் லெட்டர்னா நானா ஆபீஸை விட்டு உனக்கு கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுறது. உள்ள பயல நான் பேச்சு பேசின அன்னைக்கு ஒழுங்கா ஓடி போயிரு, தூக்கி அடிச்சிரும். மாப்பிள, கோவப்படாத, என்ன வேலை வீட்டு மட்டும் தூக்கிடாத, அப்புறம் எவனும் எனக்கு பொண்ணு தர மாட்டான். இப்பவாவது நான் மொரட்டு சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல வேலையும் இல்லனா நான் மொரட்டு சிங்கிள்லயே முத்திர சிங்கிளாவே செத்து போயிருவேன் மாப்பிள. நீ மொரட்டு சிங்கிளா சுத்ததுக்கு காரணமே நான் தான் சொல்லிட்டு தெரியற. அதெல்லாம் மறக்கலையோ? அவ்வளவு ஞாபக சக்தி வெண்டைக்காய் அதிகமா சாப்பிடுறியா மாப்பிள? அது ஒரு ஃப்ளோவுல சொல்லிட்டேன் மாப்பிள, ஃப்ளோவுல. என்ன மன்னிச்சிரு மாப்பிள. ஒவ்வொரு வாட்டி இப்படிதான் கெஞ்சிர, அப்புறம் முன்னாடி ஒண்ணு பேசுற பின்னாடி ஒண்ணு பேசுற. மாப்பிள, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன் மாப்பிள. கட்ட கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கூட.
அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அப்படியா? நம்பலாமா? ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. டேய் ஓகே, இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். பட் ஒன் கண்டிஷன். நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன் மாப்பிள. நீ இப்ப எவ்வளவு சம்பளம் வாங்குற? 30,000. 30,000. நீ ஆபீஸ்ல சேரும்போது எவ்வளவு வாங்கின? 15,000. இனிமே உனக்கு 15,000 ரூபாய் தான் சம்பளம். மாப்பிள 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 யோசிச்சு சொல்லு, டைம் இருக்கு. குள்ள போதா அன்னைக்கு வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம்லடா. 5 நிமிஷம் வாய கொடுத்ததுனால 5 வருஷம் பின்னாடி போயிட்டியடா. 30,000 சம்பளம்னாலே ஒருத்திய மதிக்க மாட்டாளுங்க. இதுல 15,000 சம்பளம் சொன்னா ஒருத்தி கூட திரும்பி பார்க்க மாட்டாளே. குள்ள பூதம், இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்காதுடா. கடைசி வரைக்கும் நீ மோட்ட சிங்கிள் தான். அயன் பண்ண ட்ரெஸ் துவைக்கணுன்ற பேர்ல எல்லாத்தையும் கிழிச்சிட்டீங்க. நியாயமா பார்த்தா நான் உங்க மேல கோவப்பட்டிருக்கணும். சரி, இந்த ட்ரெஸ் வாஷ் பண்றதுல உங்க டிபார்ட்மெண்ட் இல்லாதனால உங்களை மன்னிச்சு விட்டேன். ப்ளீஸ்ங்க, இனிமே உங்களுக்கு பழக்கம் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏதோ முத வாட்டிங்கிறதுனால அப்படி இப்படின்னு தப்பா போச்சு. அதுக்காக எப்பவுமே அப்படியே நடக்கும். நாளை நீ வேணா பாரு, எல்லாம் கரெக்டா இருக்கும். என்னது நாள்? எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சு கிழிஞ்சிருதா இல்லையான்னு பார்த்து பக்காவா அயன் பண்ணி வச்சிடுறேன். ஹலோ, நான் ரிஸ்க் எடுக்க ரெடியா இல்லைங்க. அயன் பண்றது உங்க மீட்டர்ல இல்லாததுதான். எப்படி நீங்க அயன் பண்ற பேர்ல பாதி ட்ரெஸ் பொசுக்கிடுவீங்க. அதான் எஸ்டவா நான் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோ பாருங்க, இனிமே இந்த வீட்டு வேலை உங்க செட் ஆகாதுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ரவுடி பேபி, புரியுதா? ஓ வெக்கமா? பேபி, நீ என்ன ரொம்ப புகழ்ற. ஆமா, இப்ப என்ன பண்றீங்க? எனக்கு வெக்கமா அது. வெக்கம் இன்னொரு வருஷம்ல. ஏங்க நம்புற மாதிரி இல்லைங்க. அதெல்லாம் எப்படிங்க உங்ககிட்ட எல்லாம் இது வருது? நீங்க ஆக்சுவலி சரி நான் நம்பிட்டேன். இப்ப நீங்க பண்ணீங்களே, அதுக்கு பேரு வெக்கம் தான். வெக்கம் தான். இப்ப எங்க முறைக்கிறீங்க? அண்ணி எப்பவுமே டச்சிங்காவே இருக்கணும். விலகி நின்னு பேசிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது.